இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட நாம ஷேர் பண்ணிப்போம்ல. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி நம்மளுக்கு ஆறுதலா இருக்க மாதிரி இருந்துட்டு நம்ம பின்னாடி போயிட்டு மற்ற மனுஷங்க கிட்ட நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க. கடைசியா அது நம்மளுக்கு தெரிய வரும்போது நம்மளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும்ல. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்துல பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு ஏசப்பா சொல்றாருங்க. நீங்க மனுஷங்களை நம்பி அவங்க கிட்ட போய் எதுக்காக நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஷேர் பண்றீங்க? நம்மளை படிச்ச ஆண்டவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போங்க. அவர்கிட்ட போய் நம்மளுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் நம்ம அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது அவர் அந்த சுமைகள் எல்லாம் சுமந்து நமக்காக உண்மையான ஒரு ஆறுதலா அவர் எப்போதுமே நம்ம கூடவே இருக்காருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.